இது யார் யார் மண்டோதரின்னா யாருக்கா? வாங்கக்கா போகலாம். ஏதோ நயன்தாரா த்ரிஷா மத்தி பேசினா கேட்கலாம். இது மண்டோதரி பேரே நல்லா இல்லையாக்கா அப்படின்னு எந்திரிச்சு போயிருந்தீங்கன்னு வைங்க, அதில் 10-30 பெண்கள் வேற உட்காந்துருக்கீங்கிறது அப்பா இந்தியாவுடைய பெரிய பெருமை. ஏன்னா விவேகானந்தர் சொன்னார், பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய ஜீவன் அப்படின்னார். இந்த நாட்டு இந்திய நாட்டினுடைய அவர் தான் அருமையாக சொன்னார், ரொம்ப அருமையாக சொன்னார் விவேகானந்த சுவாமிகள். என்னால் 1000 ராமர்களை காட்ட முடியும், ஆனால் ஒரு சீதையை காட்ட முடியாதுன்னார். சீதா இஸ் யுனீக். யுனீக் அப்படின்னா என்னென்னா தன்னிகரற்ற ஒன்றே ஒன்று. இப்போ சன் சூரியன்னா யுனீக், ஒரு சூரியன் தான், இன்னொரு 10 சூரியனை காட்ட முடியாது. அது மாதிரி சீதா இஸ் யுனீக் அப்படின்னு எழுதினார். இல்லை போற்றி இருக்கிறோம். அப்படி போற்றலைன்னா சீதா இஸ் யுனீக்னு ஒரு வாசகம் வீரத்துறை விட்டு வந்திருக்காது இல்லை. இங்கே யோசிச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கேட்டது மட்டும் அல்லாமல் சொல்கிற விஷயத்தை உள்வாங்கினீங்க. அது ரொம்ப முக்கியம். மழை பெஞ்சா அது விளைச்சலை கொடுக்கணும். விளைச்சலே இல்லாமல் வெட்டியாக பெஞ்சுதுன்னு வைங்க, பாறை மேலே பெய்த மழையால் என்ன லாபம்? நன்செய் நிலத்தில் மழை பெய்தா விளைச்சல். அது மாதிரி இப்போ இந்த சபையை பார்க்குற போது எனக்கு ஒரு நன்செய் நிலமாக தெரிகிறது. இவர்கள் அதனால தான் மழை பொழிவுன்னு சொன்னார்கள், சொற்பொழிவுன்னார்கள். முதலில் சாகப்போவது மாமியாரா மருமகளா? நீங்கள் டிவி தொடர்கள்லாம் பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. பார்க்காம இருந்தீங்கன்னா கூட 10 வருஷம் வாழலாம். அது அது தொடர் தொல்லை அல்லது தொல்லை தொடர். என்ன தொடர் இது? ஒன்று கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறான், அது பொம்பளையே தான் எல்லாம் செய்யுது. பொம்பளையே தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆவேன் அப்படிங்குது. கல்யாணம் நடந்துருச்சு, இந்த முதலிரவு நடக்காமல் பார்த்துக்கிறேன் பாரு, அதுவும் பொம்பளை தான். முதலிரவு நடந்துருச்சு, புள்ள உண்டாயிட்டா, இந்த கர்ப்பத்தை கலைக்காமல் விட மாட்டேன். நீங்கள் எந்த தொடர் வேணாலும் பாருங்கள், டிவியில் வர்ற அது எந்த தொடர் வேணாலும் பாருங்கள், எல்லாம் பொம்பளைங்க தான். பொம்பளை புள்ள உண்டாகாமல் பார்த்துக்குவேன். புள்ள உண்டாயிட்டானா அவள் கர்ப்பத்தை கலைப்பேன். கர்ப்பம் கலையலைன்னா ஒரு டாக்டரை சூழ்ச்சிக்காரியாக மாற்றி அவள் கர்ப்பத்தை கலைக்க வைப்பேன். அவன் மேலே குற்றம், இவன் மேலே குற்றம். டிவி சார், ஒரு மாமியாருக்கு விஷம் கொடுக்கறதுக்கு ஒரு மருமக 1.5 மாதமாக பாலில் விஷம் கலக்கிறா சார். நானும் என் மனைவி கூட ஒரு கம்பெனிக்காக உட்காந்து பார்த்தேன். நானும் இன்றைக்கி கொடுத்துருவா நாளைக்கு கொடுத்துருவா அப்படின்னு பார்க்குறேன். இந்தா அவளா பேசுகிறா. அது ஆங்கிலத்தில் மானோலோக் அப்படிம்பாங்க. மானோலோக்னா தானாக நின்று பேசிக்கிறது. மருமக பேசுகிறா, அவளை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, அவள் முகத்துக்கு கீழே இருந்து லைட் அடிக்கிறாங்க. ஏன்னா அவள் விஷம் கலக்க போகிறாளாம். கீழே இருந்து லைட் அடித்து கொங்கின்னு தெரியுது. அது சொல்கிறா, அந்த விஷம்னு எழுதி ஒரு பாட்டில் இருக்கும். அது அந்த பாட்டிலில் என்ன எழுதியிருக்கும்? விஷம்னு எழுதியிருக்கும். அதை காட்டுவாங்க, அதை க்ளோஸ்அப் விஷம்னு எழுது. இந்த விஷத்தை வசனம் இதை எழுதுறதுக்கு ஒரு பெயர் இருந்திருக்கான் சார். இதை இந்த டயலாகை எழுதுறதுக்கு ஒரு பெயர் இருந்திருக்கா, அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷத்தை இந்த பாலில் கலந்து அந்த பொம்பளைக்கு கொடுக்கல, என் பேர் பர்வதவர்த்தினி இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டா. அடுத்த நாள் அந்த பாலை எடுத்து அந்த விஷ பாட்டில் மெதுவாக திறக்கிறா. ஸ்லோ மோஷன், சொட்டு சொட்டாக விடுறா. ஒவ்வொரு சொட்டையும் மெதுவாக காட்டுறாங்க. அன்னைக்கு அது முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த விஷத்தை கலந்த பால் அப்படியே சொல்லட்டுறா. ஆத்ரா, நமக்கு ஆத்தாமையாக வருது, அவள் ஆத்ரா தொடரும்.
அப்புறம் மாடியில் இருந்த கிச்சன்லேருந்து அந்த விஷம் கலந்த பாலை எடுத்துக்கிட்டு படியில் மெதுவாக இறங்கி வர்றா. அவங்க மாமியா வந்து சோஃபாவில் அப்படி படுத்திருக்கா. பாதி படிக்கட்டு இறங்கி வந்த உடனே நின்றுட்டு மாமியாரை பார்த்து அப்படியே படுத்துருவ, என்ன கொடுக்க போகிறாளாம். அப்புறம் இறங்கி வரா. தொடரும். பக்கத்தில் போயிட்டா. அத்தை, உங்களுக்கு 2 நாளாக தொண்டையில் கிச்சு கிச்சுன்னு இருக்கத்தே, இருமலாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அத்தை, உங்களுக்காக பச்சை கற்பூரம்லாம் போட்டு பால் கொண்டாந்துருக்கேன் அத்தை, கொடுங்கத்தே, குடிங்கத்தே அப்படின்னு அப்படி நீட்டுறா. மாமியாக்காரி வாங்க போகிற மாதிரி. தொடரும். அடுத்து மாமியாக்காரி வாங்கிட்டா. வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு போகிறா. தொடரும். இது இந்த வாய்க்கிட்ட கொண்டு போகையில் தொடரும் போடையில் சனிக்கிழமை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த தொடர் இல்லை. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் பேசிக்கிறா. மாமியாக்காரி மருமகள்கிட்ட கேட்குறா, ஏழை திங்கக்கிழமை கொடுத்துருவாள்ல. யார் கேட்குறா? மாமியா. திங்கக்கிழமை கொடுத்துருவாள்ல. மருமக சொல்கிறா, கொடுத்துடணும். அப்படிலாம் இல்லை அர்த்தம், இவளுக்கு சேர்த்துல அர்த்தம். கொடுத்துடணும். இது ஒரு காட்சின்னு அமைச்சு இதுக்கு ஒரு வெளிச்சம், அதுக்கு ஒரு சார். தொலைக்காட்சிங்கிறது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு சாதனம் சார். அதை வச்சுக்கிட்டு அறிவுகட்டத்தனமான அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அத்தனை அயோக்கியத்தனத்தையும், அறிவுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள். எல்லா தொடர்லையும் கோயில் போய் சாமி கும்பிட போனவள, அதாவது அவன் நேர்த்திக்கடன் செலுத்த போனால் நேர்த்திக்கடன் செலுத்தாமல் ஒருத்தி தடுக்கிறான். நான் என்ன கேட்குறேன், கோவிலில் இருக்கிற சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியாக இருந்தால் ஒரு பொம்பளை தெய்வத்துக்கு செய்கிற காரியத்தை இன்னொரு பொம்பளை எப்படி சார் தடுக்க முடியும்? கண்ணை நோண்டிட வேண்டாம். அவர் கடவுள், அவர் மௌன சாட்சி. அது என்ன சாட்சி பூதம். கடவுள் யார்? சாட்சி பூதம். அவர் அருவாட்டில் உட்காந்து அது அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக அம்பாள் சிலையை மட்டும் க்ளோஸ்அப்லாம் பார்ப்போ அப்படி காமிச்சுக்கிடுவாங்க. இது என்ன சார்? இது மாதிரி பெண்கள்னால் சூழ்ச்சி பண்ணுறவங்கனே டிவி ஒருவேளை கம்பராமாயணம் படித்தவனா டயலாக் எழுதுகிறானோ? ஏன்னா அந்த கூனியும் சூப்பனகையும் படிச்சுட்டு டிவி தொடரில் வர்றது பூரா கூனி, பூரா சூப்பனகை. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு மாலை போட்டிருக்கேன்னு கற்பனை பண்ணிக்கங்களேன். நான் ராமச்சந்திரன் தானே, அங்கேயும் ராமச்சந்திரன் இங்கேயும் ராமச்சந்திரன் வச்சு இப்போ ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு மாலை போட்டிருக்கேன். ஏதோ ஒரு கல்யாணம், ஒரு பத்திரிக்கை, நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிக்கை வச்சுருக்காங்க. என் மனைவி பின்னாடி உட்காந்துருக்கா. நான் கருப்பு வெட்டி கருப்பு சட்டை சந்தனம் ஸ்கூட்டரில் பஞ்சாதி என் மனைவி பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் போகிறேன், போய்கிட்டே இருக்கு. இப்போ 48 நாள் விரதம் இருக்கேன். என்னோடய நோக்கம் சபரிமலைக்கு போகிறது. மத்தியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். எதிரில் ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு வருது, அழகாக இருக்குது. நான் பார்க்கல, நான் பார்க்கக்கூடாது, நான் ஐயப்பன். என் மனைவி தான் சொல்கிறா, அப்படின்னு அந்த பாருங்கள் ஒரு பொண்ணு அழகாக வருது பாருங்கள். நான் சாமியே சரணம் ஐயப்பா பாருங்கங்கிறேன். சாமியே சரணம். இப்போ நமக்கு ஐயப்பன் வேஷம் போடாமல் இருந்திருந்தால் சரி, அவளே பெர்மிட் பண்ணையில் நம்ம பார்த்தா என்னன்னு பார்த்துடலாம். ஐயப்பன் வேஷம் ஐயப்பன் வேஷம் போடு. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு விரதம் இருக்கிற மாப்பிள்ளை கூட பின்னாடி உட்காந்து போகிறவோ நீ என்ன பண்ணிக்கிட்ட வரணும்? நீயும் கூடவே சாமியே சரண ஐயப்பான்னு சொல்லிக்கிட்டு வர்றது கரெக்டாக? அந்த பிள்ளைய பாருங்கள், அந்த புள்ள காதில் போட்டிருக்கிற லோலாக்கை பாருங்கள், அந்த புள்ள போட்டிருக்க செயினை பாருங்கள். அந்த புள்ள மட்டும் எந்த பியூட்டி பார்லருக்கு போகுதுன்னு தெரியல, இவ்வளோ அழகாக இருக்குதே. நான் பெருமையாக சொல்கிறேன், எனக்கும் என் மனைவிக்கும் 52 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. இப்போ கூட சமீபத்தில் சுவிட்சர்லாந்து போயிருக்கையில் ஒரு இங்கிலீஷ்காரர் கேட்டார். அங்கே ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ்லேயே பேசினேன். அது அவருக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சோன்னா அவர் இறங்கினார். அவர்
Oh, Professor, congratulations, very nice talk. I'm very happy that you come to Switzerland. Are you married? அப்படின்னா எத்தனை வயசு? 78 வயசு. Are you married? அப்படின்னா Yeah, of course I am married. How long are you married, Professor? 52 years. 52 years? யார் இங்கிலீஷ்காரன்? Oh my God. 52 long years with the same wife. இப்படியே இந்த கை இப்படி தான் வச்சுட்டு சொன்னான். 52 வருஷமா ஒரே பஞ்சாதியோடையா? ஓ மை காட். அவனுக்கு அது புரியவே இல்லை. நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், 52 வருஷம் ஒரே மனைவியோடு வாழ்வது என்பது மேலை நாட்டுக்காரனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்னை போன்ற தமிழனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் ஒரு கூட்டத்துக்கு கிளம்புனா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என் பேக் எடுத்து, எனக்கு வேண்டிய துணிமணி எடுத்து வச்சு, எனக்கு வேண்டிய மாத்திரை எடுத்து வச்சு, எனக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்து வச்சு, ரயில் டிக்கெட்டை ஞாபகமாக எடுத்து வச்சு, அது மாத்திரையை எடுத்து ஒரு கவரில் போட்டு, காலை 4 மாத்திரைகள்னு எழுதியிருக்கும். அதில் 4 மாத்திரை தான் இருக்கு, ஆனால் 4 மாத்திரைன்னு எழுதும். அதே மாதிரி சத்வாச்சாரி வந்து 8:30 மணிக்கு வந்து இறங்கினேன்னா, கார்த்திக் வந்து கூட்டி கொண்டாந்து ரூமில் விட்டாரா, ரூமுக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஃபோனு, ஊருக்கு போயிட்டீங்களா, நல்லபடியாக போயிட்டீங்களா, வேலூர் போயிட்டீங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ரூமுக்கு போய் அடுத்து அவங்களுக்கு கரெக்டாக தெரியும், 7-7:30 ஆரம்பித்தா 10-10:30 முடிப்பார், 11 மணிக்கு ஃபோன் வரும். நல்லா இருந்ததா நிகழ்ச்சி? நீங்கள் நல்லா பேசினீங்களா? 2 பேரும் நல்லா பேசி கேட்பாங்க. அவளுக்கு என்ன அக்கறை? சமைக்க வேண்டியது, சாப்பாடு பரிமாற வேண்டியது, இவர் சொன்ன மாதிரி பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டியது, அவ்வளோ தானே. அது போதும் இல்லை ஒரு இல்லத்தரசிக்கு? அது போதாதா? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? நான் யாரையும் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. என்ன ஆடிட்டு இருக்கேன் பாக்குறீங்களா? ஆடி அப்புறம் சும்மா ஆடி தானே சொல்லணும். என்னடா நவீன் சொல்ற? ஆமாங்க மக்களே, தங்கம் வாங்கினா வெள்ளி இலவசம். நோ 1 கிராம் தங்கம் வாங்கினா 2 கிராம் வெள்ளி இலவசம். மக்களே, ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்களே, கம்மிங் ஜூலை 16 இருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் நம்ம எம்என்ஸ் ஆடி திருவிழா மக்களே, எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் 2 மேல கண்டக்ட் பண்றோம். ஒன்று காதணி திருவிழா, கிட்டத்தட்ட 1000+ கட்ஸ் பார்க்க போறீங்க. அது மட்டும் தாலிக்குடி செயின்ஸ் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கோல்டு வாங்கினா 2 மடங்கு வெள்ளி இலவசம். மக்களே, இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா ஆடி சும்மா சரவடியா இருக்க போகுது. அலங்கட்டி மழைய போல ஆசை தீர பார்த்து சுத்துற இவ அழக ஆளோ கிளியோ பாட்டா, அட கியூட்டா பேசோ கிளியோ பாட்டா, இவ இன்ஸ்டா குயின் கிளியோ பாட்டா, என் ஹார்ட்டுக்குள்ள வாழும் கிளியோ பாட்டா. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும்
ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபேஸஸாக பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு விலகி போகிறனே ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா